பேசுங்க சிஎம், பேசுங்க சிஎம், பேசுங்க சிஎம்னு வீரவசனம் பேசிக்கிட்டு இருந்தவரோட நிலைமை கடைசியில் என்ன ஆச்சுன்னா, பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். எடுத்தேன் பாரு ஓட்டம், சட்டசபைன்னு கூட பார்க்கலையே. சட்டசபையில இருந்து வெளியே ஓடினவரை மறிச்சு மீடியா மட்டும் மைக்க நீட்டலன்னா மைசூரை தாண்டி ஓடிக்கிட்டு இருந்திருப்பாரு. உசேன் போல்ட் ஒலிம்பிக்ல வச்ச ரெக்கார்டை எல்லாம் ஓரிரு நாட்கள்லயே உடச்சி எரிஞ்ச ஓட்டப்பந்தய வீரன் உதயகடா போல்ட் ஒரு தமிழன் என்பது நமக்கெல்லாம் பெருமை. ஒலிம்பிக் ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிட்டு ஓயாம தங்க மெடல் வாங்க வேண்டி வர சட்டசபைக்குள்ள சுருக்கி அவரோட கேரியரையே கருக்கிருச்சு கலைஞர் குடும்பம். நான் தான் தமிழ்நாட்டோட அப்பான்னு சொல்லிக்கிட்டு தப்பா ஆட்சி நடத்தினேன் உங்க அப்பாவுக்கு கொளத்தூர்லயும் தமிழ்நாட்டிலையும் மக்கள் கொடுத்த தீர்ப்பை தான் முதல்வர் ஒரு குட்டி கதையா பிரதிபலிச்சாரு. உங்க அம்மா, மனைவி, மகள் பத்தி பேசல, உங்க அப்பாவுக்கே தனிப்பட்ட வரலாறுகள் இருந்தும் அதை பத்தியும் பேசல. முதல்வர் சொன்ன குட்டி கதை இட்ஸ் a கிளியர் பொலிட்டிக்கல் சார்ஜ். ஆனா நீங்க மீடியா கிட்ட வந்து சிஎமோட ஒய்ஃப் பத்தி பேசுறீங்க. காலங்காலமா தனி மனித தாக்குதல் நடத்துகிற இந்த ஈன பொழப்பு உங்களுக்கு தேவையா அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். ஏன்னா அதுதான் திமுக. முதல்வர் பெருசா ஒன்றும் பேசல, ஏதோ சினிமாத்தனமா பேசிக்கிட்டு இருந்தாரு. 10 ரீல்ஸ் தேரும் அப்படிங்கிறாரு. சார், உதயகடா சார், கொளத்தூர் மன்னர், அதான் உங்க அப்பாவை ஏற்கனவே கூப்புல உட்கார வச்சாச்சு. மிச்சம் இருக்கிற திமுகவையும் பாடையில் ஏத்துறதுக்கு அந்த 10 ரீல்ஸ் போதும். போற போக்க பார்த்தா இதுக்கு மேலேயும் சட்டமன்றத்துல ஒரே ஓட்டமும் சாட்டமுமா தான் இருக்கும் போல இருக்கு. ஆகவே சபாநாயகர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள். திமுகவுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச தொகுதி மக்களின் நலன் கருதி அடுத்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல இருந்து திமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் உள்ளே வந்தவுடன் தயவு செய்து சட்டமன்ற வாயில்கள் அனைத்தையும் மூடிவிடவும். குறைந்தபட்சம் இளவரசர் உதயகடா அவர்களுக்கு பூட்டோடு இருக்கிற மாதிரி சீட் பெல்ட் ஒன்றை மாட்டிவிட்டு சட்டமன்றத்திலிருந்து தப்பி ஓடுவதை தடுக்கவும்.